எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. மேலும் இந்த சுப வேளையில் RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்களுக்கு 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது. குழந்தை 2021 பிறந்திருக்கு. ஆனா பெண்ணா என்று ஆராய வேண்டாம். அந்த குழந்தையின் பேச்சு திறன், மழலை சத்தம் இன்னும் கேட்கல. கொஞ்சம் அப்படியே திக்கி திக்கி பேசுறாங்க. கவலைப்படாதீங்க, இந்த குழந்தை பேசும். கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் 5 வயதிற்கு மேல் சாதகமாக மாறும். உரிய வகையில் அந்த குழந்தைக்கு இப்போ என்ன தேவைப்படுமோ அதை கொடுங்க, பேசுங்க நிறைய அந்த குழந்தைகிட்டேன்னு சொன்னோம். அதற்கு பாடலும் இருக்குது, விதியும் இருக்குது. ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் அமைகிறது. அப்போ எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல, அது ஒரு பிரிவு. எடுத்து சொல்லணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே ஜோதிடர் தான், மாற்றுக்கிறது இல்லை. எடுத்து சொல்ல தெரியணும் இல்லைங்களா? அதற்கு சுருதிகளும் விதிகளும் வேண்டும். சுருதிகள் எனும் பூங்காக்கள் நீங்கள் நடந்து போனீங்கன்னா விதிகள் எனும் கனிகளை பறிப்பீர்கள். அந்த கனிகளை வாடிக்கையாளர்களிடத்தில் கொடுக்கிற பொழுது அவர்கள் உள்ளன்புடன் மகிழ்ச்சி அடைவார்கள். வாடிக்கையாளர் தான் நமக்கு விசிட்டிங் கார்டு, அவங்க தான் நமக்கு முகவரி கடிதம். அவங்க 10 பேர்த்த சொல்லி அனுப்பிச்சா தான் நாம் வெற்றி பெற்ற ஜோதிடர். மற்றபடி பல்கலைக்கழகமோ இன்ன பிற விஷயங்களோ நமக்கு கொடுக்கிற விஷயங்கள் எல்லாம், பட்டங்கள் எல்லாம் வாடிக்கையாளர்கள் கொடுக்கிற நன்மதிப்பிற்கு அடுத்தபடி என்று நான் சத்தியமாக நம்புகிறேன். அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஜாதகர் பிறந்தது 22/2/2021 11:21 AM தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. ரிஷப லக்னம், லக்னத்தில் செவ்வாய் ராகு, 2இல் சந்திரன் மாந்தி, சுக்லபட்சம் வளர்வரையில், 7ல் கேது, 9ல் புதன் குரு சனி பகவான், 10ல் சூரியன் சுக்கரன். நடப்பு தசை ராகு தசை 17 வருஷம் அவங்க நடந்துகிட்டு இருக்குது. இந்த ராகு தசையில் அவங்க ராகு தசை சந்திரன் திருவாதிரையில் இருக்கிறாங்க. ராகு தசை நடந்துக்கிட்டு வருது. சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம், ராகு சந்திரன் சாரம், ரோகிணி சாரம், சார பரிவர்த்தனை. இதை நம்ம கவனிச்சுக்கணும். சுக்லபட்ச தசமி தேதியில் பிறந்திருக்காங்க. சிம்மம் ராசி, துலா ராசி. அப்போ சூரியனும் சுக்கிர பகவானும் திதி சூனிய ராசி அதிபதிகளாக 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இதை நம்ம நன்கு கவனிக்கணும். நவாம்ச கட்டம் ரிஷபலக்ன, லக்னத்தில் சனி மாந்தி, 2இல் புதன் பகவான், குரு ராகு கடகத்தில் குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி துலாத்தில், சூரியன் சந்திரன் தனுசில் இருக்காங்க, செவ்வாயும் கேது மகரத்தில். அப்போ இந்த ஜாதகத்தில் நவாம்சத்தில் புதன் பகவான் ஆட்சி பெறுகிறார், சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், குரு பலம் பெறுகிறார், செவ்வாய் பலம் பெறுகிறார். அப்போது இந்த ஜாதகத்தில் ராகு திசை நடக்குது. ராகு ரோகிணி சாரம், சந்திரன் திருவாதிரை சாரம், ராகு சாரம். அப்போது இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் பேச்சு குறைபாடு ஏன் வந்தது அப்படிங்கிறத நாம் கவனிச்சுக்கணும். மிக முக்கியமாக கவனிக்கணும். இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் மாந்தி அமர்கிறார். அந்த வீட்டதிபதி புதன் பகவான் குரு பகவானுடன் சனி பகவானுடன் சேர்ந்து 9இல் அமர்கிறார். அப்போ 2ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து 9இல் அமர்கிறார். எங்க லக்னத்துக்கு. ராசிக்கு பாருங்க, 8ஆம் இடத்துல போயிடுவார். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 8இல் அமர்வார். இது ஒரு குற்றம். இந்த ராகு தசை
இப்பொழுது நடக்குது. லக்னத்திலிருந்து திசை நடத்துகிறாரு, கூட செவ்வாய் பகவான் சேர்ந்துருக்கிறாரு. இந்த ஜாதக பிரகாரம் 7-12 செவ்வாயுடன் தொடர்பு பெறுகிறார். அப்போ ராகு திசை பலன் சொல்கிற பொழுது தனித்திருந்தா பலன் எப்படி, சேர்ந்திருந்தா பலன் எப்படின்னு நம்ம பார்க்கணும். லக்னத்தை எந்த சுபரும் பார்க்கல, குரு பார்த்தாலும் அவர் அஷ்டமாதிபதி. ராசியையும் எந்த சுபரும் பார்க்கவில்லை என்கின்ற குறிப்பு நாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இந்த ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து 10ல் இருக்காங்க. 10ஆம் இடம் என்பது பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து. குழந்தையாக இருந்தால் என்ன வேணும், அந்த டைமில் எது நடக்கணுமோ அது நடக்கணும். அப்போ அவங்களுக்கு பேச்சு சரிவர வரல. 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால், 2ஆம் அதிபதி வலுவற்று இருந்தால், அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். 2ஆம் அதிபதிக்கு 12ல் உள்ளவர் திசை நடந்தால், சிறிய வயசில் இருந்தால் குழந்தைக்கு பேச்சு, பெரியவங்களாக இருந்தால் தனம், கொஞ்சம் தனம் வாக்கு தானே நம்ம சொல்கிறோம் 2ஆம் இடத்துக்கு. அப்போது சந்திரனுக்கு 2ல் உள்ளவர் திசை நடந்தால் பலன் வேற, சந்திரனுக்கு 12ல் உள்ளவர் திசை நடந்தால், அந்த சந்திரன் இருக்கும் இடம் லக்னத்துக்கு 2ஆம் இடமாக வந்தால் பேச்சு குறைபாடு வரும். இந்த குழந்தைக்கு பேச்சு குறைபாடு சரியாயிரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ சுருதிகள் வேண்டுமல்லவா? RMS அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கு. ஒரு தூண் விதி, இன்னொரு தூண் விதி விளக்கம், 3வது தூண் சுருதி, 4வது தூண் சுருதி விளக்கம். ஜாதக அலங்கார பாடல் 481வது பாடல். அந்த பாடலை படிக்கிறேன். கூறிய லக்னாதி சுக்கிரன் கூடி 6-8 ஏரிய வியத்தில் நிற்க ஊமையாம், 2ஆம் ஆதி பேருடன் அவரை கூடில் ஊமையாம், பின் மற்றோரும் சீரிடா அவரை கூடில் ஊமையாய் தெரிவந்தானே. விளக்கம் லக்னாதிபதியும் சுக்கிரனும் கூடி 2 பேரும் தனிச்சு கூடி 6-8 12களில் இருந்தால் ஊமையாவாங்க. இங்க லக்னாதிபதி சுக்கிரன், 2ஆம் அதிபதி புதன் கூடல. 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் இணைந்து வலுவற்று இருந்தால், 2ஆம் அதிபதி புதன், இங்க சுக்கிரன் கூடல, தனிச்சுதான் இருக்காங்க. அப்போ லக்னாதிபதியும் சுக்கிரனும், இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி அவரே தான். அதனால முதல் பாடல் எடுத்துக்க வேண்டாம். லக்னாதிபதியும் சுக்கிரனும் கூடி 6-8 12ல் தனித்திருந்தால் ஊமை. சரி, 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கூடி, காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனும் கூடி தனிச்சிருக்கணும். இங்க காலபுருஷ தத்துவத்துக்கு சுக்கிரன் சொல்லிட்டாங்க, 2ஆம் அதிபதி புதன். அப்ப சுக்கிரன் புதன் சம்பந்தப்படவே இல்லை. புதனுக்கு முன்னாடி சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. அப்ப இந்த பாடலை எப்படி பொருத்தி பார்ப்பது? 2ஆம் இடத்துக்கு, லக்னத்துக்கு 2ஆம் இடம் மிதுனம், மிதுனத்துக்கு 2ஆம் இடம் சிம்மம். அந்த வீட்டு அதிபதி லக்னாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது பாடல்களை எப்படி பொருத்தி பார்க்கணும்னா, லக்னத்திற்கும் ராசிக்கும் திசாநாதனுக்கும் லக்னாதிபதிக்கும் பொருத்தி பார்க்கணும். பாவத்துக்கு பாவமும் பார்க்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் கொஞ்சம் கவனமா பலன் சொல்லணும். 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து லக்னத்தில் உள்ளவர் திசை நடந்தால் வாக்கு, தனம், குடும்பம், அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலனை சொல்லலாம். குழந்தையா இருக்கிறதுனால பேச்சு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு பேச்சே வராதா அப்படின்னா வரும், கண்டிப்பா வரும். அப்ப எதை வச்சு நம்ம தீர்மானம் பண்ணலாம்? 2ஆம் அதிபதி வலுவை நவாம்சத்துல பாருங்க, புதன் மிதுனத்தில் இருக்கிறார், வலுவாயிடுறார். சுக்கிரன் சொல்றாங்களா, அவர் 6ஆம் இடத்துல வலுப்பெறார். எங்கீங்க? நவாம்சத்திலேயே. நவாம்சத்துல லக்னம் வர்க்கோத்தமம். அப்ப 2 கோள்களும் வலுவாயிருது. 5 வயதுக்கு மேல் பேச்சு வரும். அப்ப இதுக்கு ஒரு பரிகாரம், எளிமையான பரிகாரம். திருவாசி ஈசனை, மாற்றுரை நாதர், அந்த திருவெள்ளரை ஊருக்கு பக்கத்தால இருக்கு சிவபெருமான் கோயில். அங்கே உள்ள அம்பாளுக்கும் சிவனுக்கும் பௌர்ணமி அன்று அல்லது இவர்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து 5, 14, 23 நட்சத்திரங்களை தவிர்த்து பால் அபிஷேகம் செய்து, பசும்பால் அபிஷேகம் செய்து, அந்த பாலில் சிறிது கற்கண்டு சிறிது ஏலக்காய் சேர்த்து இவர்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த மருத்துவ பரிகாரங்களுடன் இதையும் சேர்த்து செய்து வந்தால் குழந்தை அற்புதமாக மொழி பேசும். இது சின்ன குறை தான், மாற்றக்கூடிய குறை தான். ஒரு 5 வயசுக்கு மேலே பேச்சு வந்துடும், கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். இது எளிய பரிகாரம். எனவே விதிகளும் ஒத்துப்போகுது, சுருதிகளும் ஒத்துப்போகுது.
ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகுடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.